அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி அன்னை சமையலில் பார்க்க போகிறது சீரக சம்பா வெஜிடபிள் பிரியாணி. அதுக்கு சூப்பரான சைட் டிஷ் மஷ்ரூம் மசாலா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாங்க. கைப்பிடி அளவு புதினா, கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 5 பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, 8 பல் பூண்டு, 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. குக்கரில் தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். 3 பிரியாணி இலை, 3 பட்டை, 2 கிராம்பு, 1 மராட்டி மொக்கு, கொஞ்சம் ஜாவித்ரி, 1 அன்னாசி மொக்கு, கொஞ்சம் கல்பாசி, 1 டீஸ்பூன் சோம்பு. 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 1 தக்காளி, 2 கேரட், 1/4 கப் பீன்ஸ், கொஞ்சம் உருளைக்கிழங்கு, 1/4 கப் பட்டாணி, தேவையான அளவு உப்பு, இதில் ஏதாவது 1-2 காய் இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க. அரைச்சி வச்சுருக்க விழுதை இது கூடவே சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா. மசாலா சேர்த்துட்டு ஸ்லோலே வதக்குங்க. இப்போ இது கூடவே 4.5 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புதினா. அடுத்தது இதில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாங்க. 2 கப் சீரக சம்பாவை ஊற வச்சு சேர்க்குறேன். 20 நிமிஷம் ஊற வச்சு சேர்க்குறேன். மூடி போட்டு குக்கர்லேருந்து 3 விசில் வந்தோடனே இறக்கி வச்சிடலாம். இப்போ குக்கர்லேருந்து 3 விசில் வந்துருச்சு. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ மெதுவாக கிளறிக்கலாங்க. இப்போ சீரக சம்பா வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. சர்வ் பண்ணிடலாம். 3 பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு தக்காளி, தேவையான அளவு உப்பு, இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 200 கிராம் மஷ்ரூம் சேர்த்துக்கலாங்க. இப்போ மூடி போட்டு மஷ்ரூம் நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. நம்ம தண்ணியை சேர்க்கல. மஷ்ரூம்லேருந்து பாருங்கள் நல்லாவே தண்ணி விட்டுருக்கு. மஷ்ரூமும் நல்லா வெந்துருச்சுங்க. 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ மஷ்ரூம் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. சர்வ் பண்ணிடலாம். இப்போ சுவையான சீரக சம்பா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு சூப்பரான சைட் டிஷ் மஷ்ரூம் மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.